மக்களே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலு பிக் பாஸுக்கான சேனலு. ஸோ அப்போ பிக் பாஸ் தமிழ் அதோட ஒஃபிஷியல் ப்ரோமோவே வந்துட்டுது. அதை பற்றிய டோக் போகுது. அப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொண்டாட்டம் தானே. பிக் பாஸ்னாலே திருவிழா ஆரம்பிக்க போகுதுன்னா சந்தோஷம் தானே. ஓகே சரி, இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விடயம் அப்பா அவங்க தான் வின்னரு, கண்டிப்பாக அவங்க தான் வின்னரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து போகுது. அப்ப நம்ம சில மீடியா நண்பர்களோட வழக்கமா பேசுறது தான் இப்ப ஷோவர் ஆரம்பிக்க போது நம்ம அப்பப்ப பேசிக்கிறது. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தருடைய பேரு அவரை ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. தமிழில் பார்த்துருப்பீங்கல்ல, சில வேளை அவர்கிட்ட போட்டோ போட்டிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா யாருன்னே தெரியும். சரி, அப்ப அது ஏன் எதுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று. சரிங்களா, அது ஒன்று. ரெண்டாவது விடயம் நம்மளுடைய சேது அண்ணா அவர்கள் மீது எகெயின் ஒரு வன்மம். அதுலயும் சில பேர் டீட்டெயில் சொல்றன்ற பேர்ல பொய்யான டீட்டெயில சொல்லி கொண்டிருக்காங்க. எப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி படத்தோட அந்த கலெக்ஷனை குறைக்கணும், அதை நெகட்டிவிட்டியா மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு காசு வாங்கி போட்டு சில கூட்டம் கூவி கொண்டிருந்தது. ஆனா மக்கள் செருப்படி கொடுத்தார்கள். கூலி வழக்கம் போல தலைவரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட படம்னாலே கிங்னா அவர் தான், நம்பர் ஒன்னு அவர் தான். பாக்ஸ் ஆஃபீஸ்னாலே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். ஸோ அப்போ அது வழக்கம் போல சம்பவம் பண்ணி கொண்டிருக்கு. அதே போல விஜய் சேதுபதி அண்ணா அப்படின்னாலே சில பேருக்கு வயது எறியுது, பொய்யா தகவலை சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஆதாரத்தோட நம்ம கொடுக்குற பதிலடி இந்த ரெண்டு விடயங்கள். அடுத்தது பிக் பாஸ் 9 தமிழோட டாஸ்க் பற்றி கிடைக்கின்ற அப்டேட். இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, கேளுங்க, முடிஞ்சா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் நம்ம அஸ்வின் குமார் அவர்கள். பிக் பாஸ் சீசன் 9க்கு அஸ்வின் அவர்களுடைய பேர் ஸ்ட்ராங்கா அடிபடுது. ஆனா இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம்டுன்றது என்னோட சைட்ல இருந்து வரையில. சரியா, எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 40 மணித்தேலங்களுக்கு முதல் தான் ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். அதுவும் எல்லாருக்கும் வெளியில லீக் ஆகிறதுனா ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 8 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் முதல் தான் ஃபுல்லு கன்ஃபார்ம்ட் லிஸ்ட் வரும். அது வரைக்கும் வர்றது எல்லாமே 50-50 இல்லை அப்படின்னா ரூமர்ஸ். சரிங்களா, ஸோ எதுவுமே இதுதான் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது. பட் அப்படி இருக்கக்குள்ள அஸ்வின் குமாருக்கு வர சான்சஸ் இருக்குன்னு எல்லாரும் பேச காரணம்னா அவருக்கு இப்போ மார்க்கெட் இல்லை. ஒரு டைம்ல உச்சத்தில் இருந்தார். ஆனழகன், காதல் மன்னன், சாக்லேட் பாய், அடுத்த தலையோட பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அடுத்த பிரசாந்த் அவர்கள், அந்த ரேஞ்சுக்கு இருந்தாங்க. ஒரு 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 பெரிய கிரேஸ் இருந்தது அஸ்வின் அப்படின்னாலே. அந்த குட்டி ஏதோ ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சுல்ல, குட்டி பட்டாசா ஒரு பாட்டு அப்படின்னு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருந்தது. அது உண்மைதான். ஆனால் அவர் ஒரு வார்த்தை ஒரு இன்டர்வியூல தவளை தன் வாயால கெடுவன்ற மாதிரி அவர் எதையோ நினைச்சு பேசக்குள்ள அவருடைய அந்த உள்ளுக்குள்ள இருந்த அந்த சுயரூபம் வெளியில வந்தது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் சொன்னது ஹேட் பண்ணிச்சு பல பேரை. 40 கதை கேட்டேன், தூக்கம் தான் வந்துச்சு. அதாவது இப்போ ஒரு 50 வருஷமா நம்பர் ஒன்னா இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கூட தன்னை தாழ்த்தி தான் பேசுவாங்க. எந்தெந்த நாட்டில் இருக்கிற பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பெரிய தலைவர்களா இருந்தாலும் சரி, இவரை தலைவர் என்னுவாங்க. தமிழ்நாடு சென்னைனாலே தலைவா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. தமிழ்ல இவருடைய படத்துக்காக அவங்க அறிஞ்சு படிப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களே தன்னை புகழ்ந்ததே இல்லை. இந்த மணிலையுமே தாழ்த்தி தான் பேசியிருக்காரு. அப்ப அதனாலதான் மக்கள் மத்தியில் அவர் இன்னும் 50 வருஷம் அந்த மனசுக்கு தான் அந்த உச்சத்தில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த மனசு சரி, அது காட்டி கொடுத்துரும் நம்மளோட பேச்சுல நம்ம யாரு உண்மையா அப்படின்னு. அப்ப அஸ்வின் அவர்களே மாட்டிப்பட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இல்லை இப்போ வரைக்கும். அப்ப இப்படிப்பட்டவர் இப்படியான சிச்சுவேஷன்ல பிக் பாஸ் போன்ற ஷோக்கு, அதுவும் விஜய் டிவி சொல்லவே வேணாம், அஸ்வின் அவர்கள் அறிமுகப்படுத்தினது ஒரு தாய் தகப்பன் மாதிரி தான் விஜய் டிவி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அஸ்வினுக்கு வழி தேவை. அப்போ பிக் பாஸ்ன்றது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. அந்த ஷோக்குள்ள வந்தால் எதுவுமே மாறும். 100 நாள் ஆட்டம். அப்போ இப்படி ஒரு ஷோக்குள்ள அஸ்வின் வந்தாருன்னா நானே சொல்கிறேன், அஸ்வின் தான் ரன்னரு. வின்னருக்கு சான்ஸ் அங்கே இல்லை. அதாவது ரன்னர் அப்படின்னைக்குள்ள அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா, ஆனால் அப்படி நடந்துச்சுன்னா அது ஷோக்கு தான் பெரியதொரு நெகட்டிவிட்டி.
டிசர்விங் எவ்வளோ பேர் இருக்கக்குள்ள அன்டிசர்விங்கை வந்து கொண்டு போய்க்குள்ள கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவிட்டியாக வரும். இது வந்து எல்லா சீசனுமே நடந்திருக்கு. போன சீசன் சௌந்தர்யா. ஸோ அப்போ அவங்களுக்கு விஜய் டிவியில் இருக்கிற பெரிய நபர்களோட சப்போர்ட், ரெக்கமெண்டேஷன், வெளியில் பயங்கரமான பெய்ட் பாட்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. ஸோ அவங்க எல்லாமே எப்பயோ செகண்ட் தேர்ட் வீக்கே வெளியில் போக வேண்டிய நபர் தான் சௌந்தர்யா அவர்கள். அடுத்தது சீசன் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் அவர்கள். ஸோ அவங்கெல்லாம் எப்பயோ போக வேண்டிய நபர்கள். அப்புறம் பிக் பாஸ் 6 தமிழில் ஷிவின் கணேசன் அவர்கள். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஷிவின் எல்லாம் டாப் 3 அதுக்குள்ளே வந்ததே வேற சில இப்படி காரணங்களுக்காக, ரெக்கமெண்டேஷனுக்காக. ஒரு ஒரு இதுக்கு அது கமல்ஹாசன் அவர்கள் பண்ணது. இப்போ சீசன் 7 அப்படி மாயாவை கொண்டு வந்தாரோ அப்படி. ஸோ அப்போ அந்த ஒரு வாண்டட்டாக சில விடயங்கள் ஹட் பண்ணிக்குள்ள அது ஒரு நெகட்டிவிட்டியாக வரும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பாக அஸ்வின் வந்தால் சீசன் 9 கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இவ்வளவு ஒரு வாய்ப்பு தேடுறாரு, ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸில் வந்துட்டு போட்டு அவரை 50வது நாளுக்கு முதல் அனுப்புவாங்களா, 25வது நாளுக்கு முதல் சும்மா அனுப்புவாங்களா? அப்போ வந்தது பிரயோசனம் இல்லைல்ல. அப்போ சப்போர்ட் இருந்தாலோ இல்லையோ அஸ்வின் புஷ் பண்ணப்படுவாரு. அது தாய் தந்தை பிள்ளைக்கு பண்றதுதான். அதைத்தான் விஜய் டிவியும் பண்ணுவாங்க. அதனால என்னோட ஒரு பெரிய விருப்பம் என்னன்னா அஸ்வின் அவர்கள் வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படி என்பதான். அவருக்கும் நல்லது, ஷோக்கும் நல்லது. நம்ம மனசுல பட்டதை சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா இதுதான் நடக்கும். ஸோ பிக் பாஸுக்குள்ள அஸ்வின் அவர்கள் வந்து ஆஸ் ஒரு 5 இயர்ஸா நம்ம ரிவ்யூ பண்றோம். அதுவும் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லாக நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அதைத்தான் மக்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ மக்களோட கருத்தை நான் கரெக்டாக கேஷ் பண்ணியிருக்கேன். 7 சீசன் தெலுங்கு, பிபி அல்டிமேட் உட்பட அதில் நான் முதல் நாள் யாரை சப்போர்ட் பண்ணணும், இவர் தான் வின்னர்ன்னு நான் சொன்னோம். அதைத்தான் 105வது நாள் மக்கள் முடிவு பண்ணார்கள். அவங்க தான் வின்னராக வந்தாங்க. அந்த ஒரு குவாலிஃபிகேஷனில் நம்ம சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக அஸ்வினால பிக் பாஸுக்குள்ளே வந்து மக்களோட மனசை ரியலாக மாற்ற முடியுமா? அதாவது இந்த போஸ்டர்ல மட்டும் 100 நாள் ஓடிச்சு, போஸ்டர்ல மட்டும் இத்தனை கோடி அள்ளிச்சு அப்படின்னு இல்லாம நிஜத்துல கோடிகள் அள்ள முடியுமா ஒரு படத்தால அப்படின்ற மாதிரி நிஜத்துல உண்மையான மக்களை அஸ்வினால கவர முடியுமான்னா எனக்கு தெரிஞ்சு நோ சான்ஸ். சரியா? ஸோ அதனால அவர் வராமல் இருந்தாருன்னா நல்லா இருக்கும் என்றதான் என்னுடையது. அவருக்கும் சரி, ஷோக்கும் சரி. இது உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்பதை சொல்லுங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் இந்த வாட்டி, அதாவது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க, புவியரசு அவர்களாக இருக்கட்டும், வினோத் அவர்கள், வினோத் பாபு அவர்களாக இருக்கட்டும், லக்ஷ்மி பிரியா அவங்களா இருக்கட்டும், ஷபனா அவர்களாக இருக்கட்டும், வேற சில பேர்கள், உமேரு, டோலி, ஓகே. ஸோ இதை தாண்டி வேற சில பேர், இப்போ முத்துக்குமரன் அவர்கள் வந்தது போல நிறைய பேர் வருவாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து கண்டிப்பாக அஸ்வின் போன்ற ஒரு நபர் வரைக்குள்ள அஸ்வின் புஷ் பண்ணப்படுவார். இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க. எல்லா மீடியாக்களையும் இது நடக்கிறது வழக்கம். அது நடக்காம இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஒரு பெரியதொரு இது இந்த வீடியோல. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேது அண்ணா மீது பாய்கின்ற வெண்மம். எனக்கு சில பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு ரிவ்யூவர் வந்து சொன்னார் என்னன்னா, பிக் பாஸோட சீசன் 9 ப்ரோமோக்கு வந்து யாரும் ஸ்பான்சர் விளம்பரப்படுத்துவாங்க என்ன யாரே போடலன்னு. அங்க 4 ஸ்பான்சர், பெரிய ஒரு ஸ்பான்சரோட பேர் வந்து போட்டிருக்கு. அது இவட்ட கண்ணுக்கு தெரியலையா? அந்த அளவுக்கு வேணுமோ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த சீசன் 7 சீசன் 6 ப்ரோமோக்கும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்போ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இப்படி ஒரு பைய அடிச்சு விடுறாங்கல்ல, இதுதான் வன்மம்ன்றது. சேது அண்ணா மீது இருக்கிற வன்மம்ன்றது. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஒருவேளை கமல்ஹாசன் அவர்கள் வேணாம். ஓகே, சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன் 9ல சேது அண்ணாவோட சம்பவங்கள் இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய சீசன் 7 முதலாவது ப்ரோமோக்கு 1.1 மில்லியன் வியூ தான் வந்திருக்கு இப்போ வரைக்கும் 2 வருஷத்துல. அதுல 2வது ப்ரோமோக்கு 6,46,000 வியூ தான் வந்திருக்கு. ஆனா சேது அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் சேது அண்ணாவோட இந்த ப்ரோமோக்கு வித்தின் ஒரு 40 ஹவர்ஸுக்குள்ள 5,70,000 வியூவை தாண்டிட்டு. சரிங்களா? ஸோ இதுவே வந்து காமிக்குது மக்கள் எவ்வளவு தூரம் சேது அண்ணாக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க அப்படி என்பது. இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விடயத்தை பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம சில பேரோட மைண்டை மாத்திக்க. அதுக்காக எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்களான்னா இல்லை. அது போன சீசன் 8 எவ்வளோ பெரிய சக்சஸ் ஆயிட்டுன்னு அந்த ஷோவை நடத்தின கிருஷ்ணன் சார் அவர்களே ஆதாரத்தோட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் சில பேர் இப்படி சொல்றது நம்ம என்ன பண்ண முடியும்? 1 2 இல்ல 1 4 அப்படின்னா நம்ம பாட்டு பேசாம போயிடணும். ஓகே, அடுத்தது பிக் பாஸ் 9 தமிழோட டாஸ்கர்ஸ்.
இந்த வாட்டி வந்து சீசன் 3 போல சீசன் 3ல சீசன் 2லாம் டாஸ்க் வேற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட்ல டாஸ்க்கு முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கப்படுகின்ற தகவல் மக்களே. சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.